வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ், என் அம்மாவுடன் நாங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெக்சிகன் சாலட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு தான் செய்ய போகிறோம். தக்காளி சாஸ், 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சது, கொஞ்சம் வெங்காயம் பொடியாக வெட்டினது, 2 ஸ்பூனு கான்சன்ட்ரே டொமாட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, 2 கொயர் ஆலிவ் ஆயில், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் பே லீஃப், கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகாத்தூள் இல்லைனா பப்ரிக்கா. வடித்த சோறு 1.5 டம்ளரு, வேக வச்சு ஆற வச்சது, டின்னு மீன், ராஜ்மா கொஞ்சம், ஆலிவுங்க, சோளம், capsicum கலர் நமக்கு இஷ்டப்பட்டது, கொஞ்சம் தக்காளி சாஸு, இது ஆலிவ் பச்சை கலர், இது கருப்பு கலர், இது நைஸு டின்னில், இது இந்த மீன் டப்பா, இது தக்காளி கான்சன்ட்ரே, இது திறந்தது, இது உள்ள திறந்தா இப்படி தான் இருக்கும். இதில் தான் சலாது செய்கிறதுக்கு தேவை. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு வதங்கின பிறகு இந்த தக்காளி இந்த சாஸ் இதை ஊற்றி இது வதக்கணும். கொஞ்சம் உப்பு, தேவைக்கேற்ப உப்பு, இந்த பே லீஃப் கொஞ்சம், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சர்க்கரை, இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் மிளகாய்த்தூள், இல்லைன்னா பப்ரிக்கா, எது கிடைக்குதோ காரத்துக்கு கொஞ்சமாக. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்கணும், ஒரு 2 கரண்டி சேர்க்கணும். இது ஒரு கலர் கொடுக்கறதுக்கும் அழகாக, நல்ல சிகப்பாக அழகாக இருக்கும் அதுக்கு இது சேர்த்தாக்கா. இப்போ பாத்திரம் காஞ்சிட்டு சும்மா ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலோ எந்த எண்ணெய் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. சூடு ஏறிடுச்சு. இப்போ 3 கலர் capsicum குடமிளகா வச்சுருக்குறோம், சிகப்பு கலர் வச்சுக்கிறோம், பச்சை கலர் வச்சுக்கிறோம், மஞ்சள் கலர் வச்சுருக்குறோம். அதை எண்ணெய் சூடு ஏறிட்ட பிறகு ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் சும்மா லைட்டாக வதங்கினா போதும்.
சும்மா கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். ரொம்பலாம் வதக்கவும் கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ மெக்சிகன் சலாது செய்யறதுக்கு 2 கப்பு சோறு, ஏற்கனவே வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்தது. இந்த தக்காளி சோஸ் செஞ்சு வச்சுருந்தோம், அதை வந்து கொஞ்சம் போட்டு சாப்பாட்டில் கலந்துக்கணும். அதுக்கடுத்தது இந்த பீன்ஸு, ரெட் பீன்ஸு, இந்த ராஜ்மாவை இது கொஞ்சம் கலந்துக்கணும். அதுக்கடுத்தது இந்த சோளம், கார்ன், இது அவிச்சு வச்சது ரெடிமேடு பாக்ஸில் இருந்தது, அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கடுத்தது இது மீன் டின்னு மீன், இந்த டின்னு மீனில் இருந்து அந்த மீனையும் கலந்துக்கணும். வச்சிருக்கிற இந்த குடமிளகாயும் சேர்த்துக்கணும். அதில் இது ஆலிவ் வந்து பச்சை கலர், கருப்பு கலர். இது வந்து நம்ம ஊரில் இந்த அரைநெல்லிக்காய் மாதிரி இருக்கும், கொஞ்சம் புளிப்புக்காக இதையும் வந்து பொடி பொடியாக வெட்டி சேர்த்துக்கினா கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். இது கிடைக்காட்டினா கூட நெல்லிக்காவை பொடி பொடியாக வெட்டி கூட போட்டுக்கலாம், அது கூட டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. இது நல்ல வெய்ய நாளுக்கு இது முன்னாடியே செஞ்சு வச்சேன். இந்த காரம், உப்பு, எண்ணெய் எல்லாம் அதில் ஊறி வெய்ய நாளில் எங்கேயாவது எடுத்துன்னு போனால் கெட்டும் போகாது. ஈஸியாக வந்து எடுத்துன்னு போய் சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும். எல்லாம் இந்த பருப்புங்க இதெல்லாம் கலந்துக்கிறதுனால நல்லா சத்தானதாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி இந்த பிளாஸ்டிக் பேப்பரால் இது மூடி வச்சிட்டிங்கன்னா, இது செஞ்சுட்டு இந்த சாப்பாட்டு மேலே இப்படி மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜு உள்ள எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அப்போ வெய்ய நாளில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும். நெருப்பில் போட்டு நின்றுன்னு அவஸ்தைப்பட்டு இல்லாமல் இது ஈஸியான சாப்பாடு, டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தான சாப்பாடும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.